கிருஷ்ணகிரி திமுக கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மதியழகன் குறித்து கண்ணீர் மல்க திமுக மாவட்ட அவைத் தலைவரிடம் திமுக தொண்டர் ஒருவர் பேசும் ஆடியோ வைரலாகி வருகிறது. 200 சீட்டுகள் என்பது கனவாகி வெறும் 20 சீட்டுகள் கூட திமுக தேராமல் போய்விடும் என மக்கள் விமர்சித்து வருகின்றனர். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் கண்ணதாசன். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் குறித்து கண்ணீர் மல்க திமுகவுடைய அவைத்தலைவர் தட்ரஹள்ளி நாகராஜனிடம் பேசக்கூடிய அந்த வீடியோ வைரலாகி இருக்கிறது. கண்ணீர் மல்க ஒரு திமுக தொண்டன் எப்படி கதறிக் கொண்டிருக்கிறான். 200 சீட்டு என்று இருமாப்போடு பேசிய திமுக தலைமைக்கு 20 சீட்டு கூட கிடைக்காது என்கிற அந்த ஆடியோவினுடைய கண்ணீர் பின்புலம் அவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. ரஜினி மக்கள் மன்ற கிருஷ்ணகிரி நிர்வாகியாக இருந்த மதியழகன் கடந்த 2019ஆம் ஆண்டு திமுகவில் ஐக்கியமாகி இருக்கிறார். திமுகவில் ஐக்கியமானதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் திமுகவை சேர்ந்த செங்குட்டுவன் என்கிற நிர்வாகி. செங்குட்டுவன் மூலமாகத்தான் இவர் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். அதன் பின்பு அவர் பண பலத்தால் மெல்ல மெல்ல திமுக தலைமைக்கு தன்னை உயர்த்திக் கொண்டதாகவும் தன்னை அறிமுகப்படுத்தி வைத்து முதலமைச்சரிடம் அரியணை ஏற்றிய செங்குட்டுவனையை காலி செய்ததாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக அவர் வகித்து வந்த மாவட்ட செயலாளர் பதவியை தன்வசப்படுத்திக் கொண்ட அந்த நிர்வாகி தற்போது வர்கூர் தொகுதி எம்எல்ஏவாகவும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளராகவும் மதியழகன் இருக்கிறார். மதியழகன் மாவட்ட செயலாளராக ஆனபோது செங்குட்டுவன் ஆதரவாளர்கள் முற்றிலுமாக ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார்கள். மூத்த நிர்வாகி யாரிடம் தன்னிடம் வைத்துக் கொள்ளவில்லை என்றும் ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகி ஒரு சிலரை மட்டுமே தன்வசப்படுத்திக் கொண்டு அரசியல் நடத்தி வருவதாக திமுகவினர் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் திமுக கிழக்கு மாவட்ட அவைத்தலைவராக இருக்கக்கூடிய தட்ரஹள்ளி நாகராஜன் என்பவர் திமுக தொண்டர் ஒருவர் செல்போனிடம் பேசும்போது அந்த ஆடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த ஆடியோவில் பேசக்கூடிய திமுக தொண்டன், நாங்கள் எல்லாம் பிச்சை எடுப்பதா, மதியழகன் பெரிய கோட்டீஸ்வரன் அப்படின்னு மகுடம் சூட்டி இருக்கீங்களாமே, என்னன்னா நாங்க எல்லாம் என்ன கதியாவது, திமுகவில் நாங்க எல்லாம் சோறு சாப்பிடுகிறோம், இதெல்லாம் கருணாநிதி போட்ட பிச்சை, இவங்களெல்லாம் வந்து நாசம் செய்து விட்டார்கள், நீங்கள் எல்லாம் உழைக்கிறது போய் செங்குட்டுவனை காலி செய்து விட்டார்கள், ஏன்னா இப்படி பண்றீங்க, எங்க கிட்ட சோறு இல்லைன்னாலும் மதியழகன் கிட்ட போய் தட்டி எண்ண மாட்டோம், நிற்க மாட்டோம், அண்ணா மனசாட்சி இருக்கா, வீணா போயிடுவோம் கடிச்சு அப்படின்னு கண்கலங்கி பேசக்கூடிய அந்த ஆடியோ வெளியாகி இருக்கிறது. அடுத்த முறை எல்லாரும் இது போன்று நடந்தா கட்சி குட்டிச்சுவரா போயிடும் என்று அந்த ஆடியோவில் அந்த மதியழகன் என்பவரிடம் திமுக நிர்வாகி தொண்டன் பேசுகிறான். மானம் போச்சு, மரியாதை போச்சு, வேட்டி இதற்கு மேல் எதற்காக கட்ட வேண்டும் என்று பேசக்கூடிய அந்த அவல ஆடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது. திராவிட மாடல் இப்படியே சென்று கொண்டிருந்தால் 200 சீட்டு என்கிற இருமாப்போடு பேசிய வசனம் எல்லாம் 20 சீட்டை கூட தாண்டாது என்று திமுக தொண்டனுடைய ஆடியோ மூலம் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது திமுக தொண்டன் ஒருவன் அந்த தட்ரப்பள்ளி திமுக அவைத்தலைவராக இருக்கக்கூடிய தட்ரப்பள்ளி பேசக்கூடிய அந்த ஆடியோவை தற்போது பார்க்கலாம். என்னன்னா நாங்கள் நாசமாக போகிறதா நாங்களாம் கட்சியில் வேலை செஞ்சு என்னன்னா மதியம் பெரிய கோடீஸ்வரன் மகட சூட்டிங்களா என்னன்னா கதியாகிறது நாங்களாம் திமுகல. ஆனா 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 நாங்கள் சோறு சாப்பிட்றோம்னா இது கலைஞர் போட்டு பிச்சைண்ணா. இவங்க வந்து நாசனம் பண்ணிட்டாங்கண்ணா. நீங்களாம் உழைக்கிறது போய் செங்குட்டில காலி பண்ணி ஏன்னா இப்படி பண்றீங்க? ஆனா 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 ஆடுறது இல்லண்ணா, ஆனா ஆடுறது இல்ல. நான் இப்பயே சொல்றேன், எங்களுக்கு சோறு இல்ல வக்கத்து இல்ல, நாங்களும் சோறு இல்ல தட்டி நிக்கலடா அந்த மதியம் கட்ட. ஆனா ஆனா இப்பயே சொல்றேன், என் மனசே சொல்றேன், கட்சி தடவை ஆரோக்கியதா என்ன பண்ணுறா. ஆனா மனசை கட்சி வீணா போகுதுண்ணா. அடுத்த முறை எல்லாரும் ஜெயிக்கணும்னா, ஒரு கவுன்சிலர் ஜெயிக்கணும், தலைவர் ஜெயிக்கணும், எல்லாரும் வேதனை போகுதுண்ணா. ஒரு கட்சிக்கார குமுறானா, தயவுசெய்து வேணாண்ணா, ஒரு காலை பிடிச்சி கேட்கறேண்ணா, தயவுசெய்து மானம் மரியாதை போச்சுண்ணா, யாருக்கும் மரியாதை இல்லைண்ணா, சத்தியமா சொல்றேன்.
சரிண்ணா.